என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு அறியாதிருக்கிறார்களே. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 43 வரை. அறியாதிருக்கிறார்களே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34. இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்று பிதாவிடம் மன்றாடுகிறார். எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறார்கள், அவர்களை மன்னிப்பதா என்று நமக்குள் ஒரு திகைப்பு வருகிறதல்லவா? ஆனால் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு பெரியதும் சரியானதுமான காரணத்தை சொல்லுகிறார். அவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள், அதனால் மன்னியும் என்று ஜெபிக்கிறார். அது சரிதான். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு அவர் பரமபிதாவின் ஒரே பேரான குமாரன் என்பது தெரியாது, மேசியா என்பது தெரியாது. கிறிஸ்து வாழ்ந்தபோது அதை சொல்லியும் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனெனில் மேசியா என்பவர் தங்களை ரோம ஆட்சியிலிருந்து விடுவித்து அரசனாக ஆளுவார். அவர்தான் மேசியா. இயேசுவோ பரம ஏழையாய் தலை சாய்க்க இடமில்லாது சுற்றி வந்தவர்தானே என்று இழப்பமாக கருதினர். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொன்னாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்தாக இருந்தாலும், நானே சத்தியம், வழி, ஒளி, ஜீவ அப்பம், மேய்ப்பன் என்று கூறினாலும் அவர்கள் எதிர்பார்த்த மேசியா இவர் அல்ல. இவர் தன்னை கிறிஸ்து என்று சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தினார் என்று முழுமையாக நம்பினார்கள். இது அவர்கள் அறியாமல் செய்த பாவம் என்று இயேசு கூறுகிறார். இன்று நாம் செய்யும் பாவங்களை அப்படி அறியாமல் செய்த பாவம் என்று இயேசு சொல்வாரா? இந்த இயேசு தாம் சொன்னபடி உயிர்த்தி எழுந்த பின், பரிசுத்த ஆவி அருளப்பட்ட பின், வேதம் முழுமையாய் அச்சடிக்கப்பட்டு நமது கைகளில் கொடுக்கப்பட்ட பின், நாம் வாழும் நெறியை திருமறை திட்டமும் தெளிவுமாய் கற்றுக் கொடுத்த பின், நாம் செய்கிற பாவங்களை பார்த்து தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு மன்றாடுவாரா? நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் இயேசுவின் போதனைகளையும் அறிந்த நாம் தவறு செய்தால் அநேக அடிகளால் அடிக்கப்படுவோம். நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் இயேசுவின் போதனைகளையும் அறிந்த நாம் தவறு செய்தால் அநேக அடிகளால் அடிக்கப்படுவோம். தீர்மானம்: கிறிஸ்து இன்னமும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆனாலும் எதையும் செய்யும் முன் பாவம் செய்யாதிருக்கும் அறிவை தாரும் என்று ஜெபிப்பேன்.